ஒன்றும் கிராசிங்லாம் எதுவுமே இல்லை. இது ஆக்சுவலாக திண்டுக்கல் வந்து ஜங்ஷன். இங்கேருந்து 3 லைன் பிரியும் சார் திண்டுக்கல்லேருந்து. ஒன்று சென்னை, ஒன்று அதான் சென்னை தான் திருச்சி லைனு, இன்னொரு லைன் வந்து ஈரோடில் ஒன்று போவோம். இதுலேயே பிரியும். இப்போ வெளியே போனதும் பார்த்தீங்கன்னா பிரியும். நம்ம போகிறது வந்து பொள்ளாச்சி ரூட்டு, பழனி ரூட்டு. இதில் போனால் பழனி போக முடியுமா? இதில் போனால் பழனி போயிடலாம். 9:07 போயிடுவோம் பழனி. அவ்வளோதான். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் தான். 9 வரைக்கும் சாப்பிட்டா போயிடும். போயிடலாம். ரிட்டர்னு இதே வண்டியில் வரலாம். நல்லா சுற்றிட்டு ரிட்டர்ன் வந்து அங்கே 2:30க்கு எடுக்கிறேன் கோயம்புத்தூரில். பழனிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4:30-5 மணிக்கு எதிர்பார்க்கலாம். 7 மணிக்கெல்லாம் மதுரை வந்துடலாம். ஆமாம், 7 மணிக்கு மதுரை வந்துடலாம். அதாவது பழனியில் வந்து பொள்ளாச்சி வந்துட்டு பழனி ஸ்டேஷன்லேயே இறங்கிக்கலாம். ஆட்டம் பாருங்களேன். போகலாம். இடையில பிரியுது பாருங்களேன். அங்கிட்ட ஒரு லைன் போகுதா, அந்த கடைசியில் போகிறது சென்னை போகிறது. இந்த லைன் வந்து சிங்கிள் லைன் தான். இது ஈரோடு. இப்போ நம்ம போகிறது பழனி. நம்ம சென்னை போகிற வண்டி டபுள் லைனு.
திருச்செந்தூர் வண்டி கூட்டத்தை பாருங்கள். பாலக்காட்டுலேருந்து வர வண்டி. பாலக்காடுலேருந்து வர வண்டி.